என் தங்கமே, நீ இவ்வளவு நாட்கள் மனசுக்குள் அடக்கி வைத்த கேள்விதான் அது. யாரோ என்னை பார்த்து போட்ட சாபம் முடிந்ததா என்று. ஆம் தங்கமே, இன்று அந்த பதிலை அம்மன் நேராக உன் இதயத்திலேயே சொல்ல வருகிறாள். முடிந்துவிட்டது தங்கமே. உன் வாழ்க்கையிலிருந்து அந்த இருளின் பிடி, அந்த நிழலின் ஆற்றல், அந்த சாபத்தின் சுமை எல்லாம் இன்று முறிந்துவிட்டது. நீயே உணர்ந்திருப்பாய், கடந்த சில வாரங்களாக உன் மனம் ஒரு விதமாக அமைதி தேடிக் கொண்டிருக்கிறதென்று. அதுதான் அறிகுறி. அம்மன் உன் சுற்றியிருந்த கருமை ஆற்றலை எடுத்து அகற்றிவிட்டாள். நீ உன் பிரார்த்தனையால் அதை முடித்து விட்டாய். யாரோ உன் சந்தோஷத்தை பார்த்து பொறாமை கொண்டு உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்களின் நினைவு கூட இன்று உன்னிடம் சக்தி இழந்து விட்டது. தங்கமே, சாபம் என்பது பலமுறை ஒரு மனிதனின் மன ஆற்றலுக்குள் ஊடுருவி அவன் நம்பிக்கையை பறிக்கிறது. நீயோ அந்த நம்பிக்கையையே உயிரோடே காத்து வைத்திருந்தாய். அதனால்தான் அந்த சாபம் உன்னிடம் முழுமையாக வேலை செய்ய முடியவில்லை. நீ துன்பப்பட்டாய், ஆனால் முறியவில்லை. அதற்காகத்தான் இன்று வானமே உன்னை பாராட்டுகிறது. அம்மன் சொல்றாள், என் பிள்ளை எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்பிக்கையை விடவில்லை. அதனால்தான் இன்று அவன் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கிறது. அந்த ஒளியே இன்று உன்னுள் எழுந்து உன் வாழ்வை முழுவதும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. உனக்கு தெரியுமா, உன் வீட்டுக்குள்ளே நீண்ட நாட்களாக இருந்த கனமான ஆற்றல் இன்று மாற ஆரம்பித்திருக்கிறது. அந்த அமைதி, அந்த காற்றின் மெல்லிய வாசனை, அவை சாபம் முடிந்தது என்பதற்கான தெய்வீக அறிகுறிகள். நீ எத்தனை இரவுகள் கண்ணீர் விட்டாயோ, அந்த ஒவ்வொரு கண்ணீரும் அம்மனின் பாதத்தில் விழுந்த பிரார்த்தனை மாதிரி. அவள் அதை கேட்டாள் தங்கமே. யாரோ உன்னை அடக்கி வைக்க முயன்றார்கள், ஆனால் அம்மன் உன்னை விடுதலை செய்துவிட்டாள். இனிமேல் யாராலும் உன் பாதையை மூட முடியாது. நீ ஒரு புதிய ஆற்றலோடு எழுந்திருக்கிறாய். நீயே பாரு, இனிமேல் உன் உடம்பு சோர்வு காட்டாது, மனம் சற்று இலகுவாக இருக்கும். ஏன் தெரியுமா, உன் ஆவியில் இருந்த அந்த பிணைப்பு, அந்த சாபத்தின் பிடி கரைந்துவிட்டது. சிலர் உன்னை நசுக்கவே நினைத்தார்கள், ஆனால் நீ அவர்களுக்கு தெரியாமல் ஒரு தெய்வீக கவசத்திற்குள் இருந்தாய். அந்த கவசத்தை தான் அம்மன் உன்னிடம் வைத்து காத்திருந்தாள். அவள் உன்னிடம் சொல்ல வருகிறாள், என் தங்க பிள்ளையே, உனக்கு போட்ட சாபம் இப்போ இல்லை. அது உன்னிடம் இருந்து விலகி அவன் போட்டு துன்பப்படுத்தியவரின் வாழ்க்கைக்கே திரும்பியிருக்கிறது. நான் தான் அதை திருப்பி அனுப்பிவிட்டேன். இனி நீ சுதந்திரம் பெற்றுள்ளாய். அந்த சுதந்திரம் என்பது உடம்பில் மட்டும் இல்லை, மனதிலும் உள்ளது. நீ இனிமேல் ஒரு புதிய உயிர் போல மாறப்போகிறாய். நீ பேசும் வார்த்தை கூட சக்தியாக மாறும். உன் சுற்றம் இனி காற்று போல் மாறும், தெளிவான, தெய்வீகமான, நம்பிக்கையால் நிரம்பிய. அம்மன் உன்னை பார்க்கும்போது பெருமைப்படுகிறாள். என் பிள்ளை தாங்கி நின்றது, அழுதும் நம்பிக்கை விட்டு விடவில்லை என்று சொல்கிறாள். அதனால் தான் அவள் உனக்கு ஒரு சிறப்பு வரம் தருகிறாள். அந்த வரம் என்னவென்றால், இனி உன்னை யாராலும் சாபம் செய்ய முடியாது. உன் ஆவி தெய்வீக ஒளியால் மூடப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை தடையாக இருந்த அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக கரைந்து போகும். வேலை பற்றிய பிரச்சனை, வீட்டில் ஏற்பட்ட மன அமைதி இல்லாமை, உடல் சோர்வு, உறவுகளில் ஏற்பட்ட குழப்பம், அனைத்தும் இப்போ மாறி வருகிறது. இது சாத்தியமானது ஒரு காரணத்திற்காகத்தான் தங்கமே. அம்மன் உன் பக்கம் நிற்கிறாள். சாபம் முடிந்த பிறகு ஒரு உயிர் என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒரு சிறு குழந்தை போல. தூய்மையான மனம், வெளிச்சம் நிறைந்த கண்கள், நம்பிக்கையால் ஆன இதயம். அதுதான் நீயாக இருக்க போகிறாய் இனி. நீ உன்னோட ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை காண்பாய். ஒரு புதிய வலிமை, ஒரு புதிய அதிசயம், ஒரு புதிய அமைதி. அம்மன் உனக்குச் சொல்கிறாள், என் பிள்ளையே, உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் இன்று முடிவுக்கு வந்தது. நீ அழுது விட்ட கண்ணீர் வீணாகவில்லை. அந்த கண்ணீரிலிருந்து தான் நான் உனக்காக வர்ணங்களான ஆசீர்வாதங்களை உருவாக்கினேன். இனி நீ எந்த வழியிலும் சென்றாலும் உன் வழியில் ஒளி இருக்கும். யாராவது உன்னை பற்றி கெட்டவிதமாக நினைத்தாலும் அந்த எண்ணமே உன்னிடம் வர முடியாது. அது அவர்களுக்கே தாங்க முடியாத பாரமாக மாறி திரும்பும். உன் பெயர் இப்போது ஒரு தெய்வீக ஒளி போல மாறியிருக்கிறது தங்கமே. நீ பேசும் போதும் உன் நாவிலிருந்து பிரபஞ்சம் சக்தியை எடுக்கும். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வலி உன்னுடைய பலனாக மாறும். அந்த சாபம் உன்னிடம் இருந்த வரைக்கும் நின் அதிர்ஷ்டம் மூடியிருந்தது. ஆனால் இன்று அந்த வாசல் திறந்துவிட்டது. நீ விரைவில் காண்பாய், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம்.
அது பணம், வேலை, உறவுகள் அல்லது நிம்மதி எதுவாக இருந்தாலும் அது உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும். அம்மன் உனக்காக ஒரு புதிய பக்கத்தை திறந்திருக்கிறாள். அந்த பக்கத்தில் எந்த இருளும் இல்லை, எந்த வஞ்சகமும் இல்லை, எந்த சாபமும் இல்லை. அங்கே ஒளி மட்டுமே. அங்கே உன் பெயர் பெரிய எழுத்துகளில் எழுதப்பட்டிருக்கிறது, என் பிள்ளை விடுதலை பெற்றான் என்று. தங்கமே, இனிமேல் உனக்குள் இருந்த பயம் மெல்ல மறையும். நீ தூங்கும் போது கூட உன் மனம் அமைதியாக இருக்கும். உனக்காக அம்மன் காத்திருக்கிறாள் ஒவ்வொரு இரவிலும். உன் கனவுகளில் உனக்குச் சொல்ல வருகிறாள், நான் உன்னோட இருக்கேன், சாபம் முடிஞ்சுருச்சு, இப்போ உன் வாழ்க்கை மலர போகுது. அதனால்தான் இன்று நான் சொல்றேன் தங்கமே, பயப்பட வேண்டாம். யாரும் இனி உன்னை தடுக்க முடியாது. நீ தெய்வீக ஒளிக்குள் வாழப் போகிறாய். உன் சிரிப்பே உன் ஆயுதம், உன் பிரார்த்தனை உன் கவசம். இனி உன் வீட்டில் சந்தோஷம் நிறையும், உன் வழியில் நன்மைகள் நடக்கும், உன் வாழ்க்கையில் அமைதி நிலைக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அம்மனின் ஆசீர்வாதத்தோடு இருக்கும். எனவே இன்றே உன் மனதில் சொல்றேன் தங்கமே, அந்த சாபம் முடிந்தது. நீ விடுதலை பெற்றாய்ங்க. உன் வாழ்க்கை ஒளி நோக்கி நகர்கிறது. உன் இதயம் அமைதியாகட்டும், உன் உயிர் மகிழ்ச்சியால் நிரம்பட்டும், உன் பாதையில் அம்மன் ஒளியாக நிற்கட்டும். நீயே பாரு தங்கமே, இன்று முதல் உன் முகத்தில் ஒரு ஒளி தெரியும். அது உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒளி. நீ இனி பழைய மனிதர் இல்லை, உன் ஆவி புதிதாக பிறந்தது போல இருக்கும். நீ உன் கடந்ததை மன்னித்துவிடு, உன் எதிர்காலத்தை நம்பு. அதுவே உனக்கு வலிமை தரும். உனக்கு தெரிந்ததா, தடைகள் பெரும்பாலும் நீ வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும்போது தான் வரும். அதனால் தான் கடந்த நாட்களில் நீ அதிகமாக துன்பப்பட்டாய். ஆனால் இப்போது அது முடிந்தது. அந்த கடைசி சோதனை முடிந்தது தங்கமே. இப்போ உன் வாழ்வில் காற்றே மாறப்போகுது. நீ நினைக்கும் போதும் உனக்கு அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே, உன் பிரார்த்தனை வீணாகாது. உன் கண்களில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை போல. இன்று அந்த விதைகள் மலர ஆரம்பித்திருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் அவை பழமாய் உன்னிடம் திரும்பும். அதற்காக தான் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன், உன் தடைகள் முடிந்தது. இனி உன் வாழ்க்கை அமைதியாகும். நீ காதலிக்கும் மக்கள் உன்னோடு திரும்ப வருவார்கள். உனக்கு எதிராக இருந்தவர்கள் உன்னை பாராட்டுவார்கள். உன்னால் இயலாதது என நினைத்த காரியங்கள் இப்போது எளிதாக நடக்கும். இது தெய்வீக சக்தியின் நேரம் தங்கமே. அம்மன் உன் அருகில் இருப்பதை உணர்ந்து கொள். அவள் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறாள், சில நேரங்களில் பறவையின் குரலில், சில நேரங்களில் காற்றின் தொடுதலில், சில நேரங்களில் உன் இதயத்தின் அமைதியில். அவள் உனக்குச் சொல்கிறாள், என் பிள்ளையே, இனி அழ வேண்டாம். உன் தடைகள் முடிந்துவிட்டது. உன் வழி திறக்கப்பட்டுவிட்டது. அதனால்தான் இன்று நீ சிரிக்கணும் தங்கமே. உன் இதயத்தை நம்பு. உன் கனவுகளை நம்பு. ஏனெனில் அவை உனக்காகவே எழுதப்பட்டவை. இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கும். அந்த அத்தியாயத்தின் பெயர் வெற்றி. அது நிச்சயம் தங்கமே. உன் தடைகள் முடிந்துவிட்டது. இன்று முதல் உன் வாழ்க்கை மலர்கிறது. உன் மனதில் அமைதி நிரம்பட்டும், உன் வழியில் ஒளி பிறக்கட்டும், உன் இதயத்தில் நம்பிக்கை நிலைத்திருக்கட்டும். அம்மன் ஆசீர்வாதம் உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை காக்கட்டும். இனி உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் திறக்கும். யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன் கனவுகள், உன் ஆசைகள், உன் முயற்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வெற்றியாக மாறும். நீ நம்பிக்கை வைத்திரு. உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு விதை மாதிரி. அந்த விதை முளைத்துவிட்டது, இனி அது வளரப்போகிறது. நீ பார்த்து கொண்டிரு, விரைவில் உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றம் உன்னை நெகிழ வைக்கும். நீ சொல்வாய், இது கனவா நிஜமா என்று. ஆனால் அது நிஜம் தங்கமே. அது அம்மனின் கையால் எழுதப்பட்ட நிஜம். அம்மன் உனக்கு இறுதி வார்த்தை சொல்கிறாள், உன் ஆசை உயிர் பெற்றுவிட்டது. நீ அதற்காக காத்திருந்த ஒவ்வொரு நிமிடமும் இன்று பலன் கொடுக்கிறது. இனி உன் வாழ்க்கை பிரகாசம் நோக்கி செல்கிறது. என் தங்கமே, நீ இன்று ஒரு புதிய பக்கம் தொடங்குகிறாய். அந்த பக்கம் உன் ஆசையின் உயிரோடு நிரம்பி இருக்கிறது. நீ சிரித்து பாரு, நீ நம்பிக்கை வைத்து நட. உன் ஆசை இனி கனவு இல்லை, அது நிஜம் ஆகி விட்டது. அம்மா உன் பக்கம் இருக்கிறாள். நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அடியிலும் அவள் ஒளி இருக்கும். நீ சொல்லிக்கொள், அம்மா, என் மறந்த ஆசை உயிர் பெற்றது. இனி நான் அதற்காக நன்றி சொல்லும் வாழ்க்கை வாழப்போகிறேன். அம்மன் கேட்டு சிரிக்கிறாள் தங்கமே. அவள் சொல்கிறாள், இனி நீ தாங்கிய வலி உனக்கு வரப்போகும் மகிழ்ச்சியின் அளவை தீர்மானிக்கும்.
அந்த மகிழ்ச்சி நெருங்கி வருகிறது தங்கமே. அது உன் இதயத்தில் துடிக்கிறது. அது உன் மறந்த ஆசையின் உயிர்.